நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கல்வி நிறுவனத்தின் அனைத்து வணக்கம் மக்களே, குட் ஈவினிங். ஆக்சுவலி நாம எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவினிங் இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபேவரட் ஒரு பர்சன், வெரி ரியாலிட்டி ஹேண்ட்ஸம் பர்சன், மிஸ்டர் முத்துக்குமரன், பிக் பாஸ் டைட்டில் வின்னர், நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கௌரவப்படுத்திருக்கிறாரு. அவரை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நமது கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். Good evening to everyone. It is an absolute pleasure to welcome you all one grand annual function and Nakshatra Vira 2025. I am here. I'm Jennifer. He is our founder and chairman of Dr. E.K. Suresh Group of Institution. To honor the Tamil actor, television presenter, motivational speaker, none other than, who's that? Can you guess? Yes, Mr. Muthukumaran sir. He is the Big Boss season title winner, season 8. அடுத்தபடியாக பெற்றோர்களை, மாணவர்களை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு அழகான ஒரு தருணம் இதோ உங்கள் கண்முன்னே இப்ப வர இருக்கிறது. நமது பிக் பாஸ் புகழ் முத்துக்குமரன் உங்க செவிகளுக்கு ஒரு அழகான ஒரு பேச்சு, தன்னுடைய நாவில் தமிழும் ஆங்கிலமும் கலந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் வெற்றியாளரும் கவிஞர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர், தனது கலைநய பேச்சாளர், தமிழ் மக்களின் உள்ளங்களை கவர்ந்தவரும் விஜய் டிவி புகழ் திரு முத்துக்குமரன் அவர்களை அழைப்பதில் நம் கல்லூரி பெருமை அடைகிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர், எங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு பாரதிதாசன் சொல்ற கவிவரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களெல்லாம் பார்க்குறப்ப பயங்கர உற்சாகமா இருக்கு, ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் சரி வரும்போது கத்தினீங்க, அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நினைச்சேன். அப்புறம் உங்க சக்திவேல் சாருக்கு நீங்க கொடுத்த சவுண்டை பார்த்தே நான் பயந்துட்டேன். ஐயோ தெம்புபுரா சாரிக்கே போயிருச்சே, நம்ம வேற கடைசியா பேச போறோமே அப்படின்னு. ஆனா இன்னும் குறையல, இப்ப நம்பிக்கை இருக்கு. இந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும் இந்த மண்ணில் விளையிற உணவு இவ்வளவு தெம்ப கொடுக்கும் தெரிஞ்சா நான் கூட இங்க இருந்தே அரிசி வாங்கலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களெல்லாம் பார்க்குறப்போ. டாக்டர் E.K. சுரேஷ் அவர்களுடைய இந்த கல்வி நிறுவனங்களை பற்றி பெருசா ஒரு சிந்தனை இல்லை. சரி போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இங்கே வந்து எவ்வளோ குழந்தைங்க சார் படிக்கிறாங்க? விருதாச்சலம் ஒரு சின்ன ஊர், அதுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன பகுதியில் இந்த பள்ளிக்கூடம் இயங்குது. எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க? 2500 மாணவர்கள். நாங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இங்கே அவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறார் அவர். இங்கே அவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க, இல்லைன்னா இன்னும் நிறைய மாணவர்களுக்கு நாங்கள் நல்ல கல்வியை எடுத்துகிட்டு போய் சேர்த்துருப்போம் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்கே வியக்கிறேன்னா,
497 மதிப்பெண் வாங்கி மாநில 3ஆம் இடமும் மாவட்டத்தின் முதல் இடமும் பெற்றது. அப்படி மார்க் வாங்குற பிள்ளைகளை பயிற்சி அளிக்கிறது மட்டும் எங்க நோக்கம் இல்ல. 10,000 நூல்களை வாங்கி ஒரு நூலகத்தை நான் நினைக்கிறேன். இந்த 10,000 புத்தகமும் நூலகத்தில் இருக்கிறது முக்கியம் இல்ல, நீங்க எல்லாம் போய் அந்த நூலை எடுத்து வாசிக்கிறீங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் லைப்ரரி போற பழக்கம் இருக்கீங்க கை தூக்குங்க. உண்மையா தூக்குறீங்களான்னு தெரியல, ஆனா தூக்குறவங்களா இனிமே உண்மையா போகணும். சரியா சரியா. ஒரு கல்வி குழுமம் விருதாச்சலம் மாவட்டம் ஆகிற ஒரு பெருமுயற்சி நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குங்கிற தகவல் இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. ஒரு பல்கலைக்கழகமாக இந்த நிறுவனம் மாறுவதற்கான முயற்சியில் இருக்கிறது மகிழ்ச்சி. ஒரு பல்கலைக்கழகமாக மாற இருக்கிற நிறுவனம் சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் மெட்ரிகுலேஷன் எல்லாம் நகரும் அதே தருவாயில தமிழ் வழியில் ஒரு மேல்நிலை பள்ளியை நடத்த விரும்புவது, அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் நான் கடமைப்படுகிறது. இன்னைக்கு இந்த நிகழ்வுல நிறைய பேர் பேசினாங்க, உற்சாகம் பொங்கி வழிகிற உரை நிகழ்த்தினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம காவல் துணை ஆய்வாளர் அவர்கள் பேசின பேச்சு ஒரு நல்ல கைத்தட்டல் நீங்க கொடுக்கணும். முதல் ஆச்சரியமே ஒரு ஃபிட்டான போலீஸ் ஆபீசர் பார்க்கிறது, அதுவே பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அதன் பிறகு ஒரு கல்வி நிறுவனத்துக்கு வருகிற காவல்துறை அதிகாரிகள் வந்துட்டு அந்த கல்வி நிறுவனத்தை பாராட்டிட்டு அப்படியே போயிருவாங்க. ஆனா இங்க வந்து 2 காரணம் இருக்கலாம். ஒண்ணு, உங்க ஆசிரியர்கள் உங்களை வழி நடத்துறது. 2, சொல்ல பயந்து இருக்கிறது. அப்படின்னு யாருக்காவது இங்க நடக்கிற குற்றங்களை பத்தின பயம் இருந்ததுன்னா பயப்படாம வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மேடையில் சொல்வதும், அதை சொல்வதற்கு ஒரு கல்வி நிறுவனம் அனுமதிப்பதும் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். இந்த கல்வி நிறுவனம் உண்மையிலேயே நல்ல கல்வி நிறுவனம் அப்படிங்கிறதுக்கான பெரிய உதாரணமா என்ன பார்த்தீங்கன்னா, சேர்மன் சாருடைய 2 பசங்களும் இதே கல்வி நிறுவனத்திலே படிக்கிறாங்க. அதுவே பெரிய ஆச்சரியம். அதை வந்த உடனே உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம், சரியான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சது. இந்த மாதிரியான ஒரு கல்வி நிறுவனத்தில் என்ன பேச வேண்டி இருக்குங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். 2500 பிள்ளைங்க இருக்கீங்க, அவ்வளவு ஆற்றலோட இருக்கீங்க, அவ்வளவு துருதுருன்னு இருக்கீங்க, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க, அங்கிருந்து கையை சிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சொன்னதுக்காகவா? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், எனக்கு ஒரே ஒரு ஆசை, இன்னும் 15 வருடங்கள்ல நீங்க எல்லாரும் இங்க இருந்து கையை சிக்கிற ஆட்களா மாறணுங்கிறதா எனக்கான ஒரே ஒரு விருப்பம். அதற்கான எல்லா திறனும் இங்க இருக்குங்கிறது கூடுதல் மகிழ்ச்சி. என்ன ஆகணும் நம்ம எல்லாம் அப்படிங்கிற கேள்விக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் 8வது படிக்கும் போது எங்க அப்பா ஒரு நாள் ஃபுல்லா நைட்டு அடிச்சார், ஒரு நைட்டு பூரா போட்டு அடிச்சார். என்ன ஆக போறேன்னு கேட்டு அடிச்சார். எனக்கு பதில் தெரியல, எனக்கு பதிலே தெரியல. உங்க எல்லாருடைய வகுப்பறையிலே உங்க ஆசிரியர் வந்து கேட்பாங்களா என்ன ஆக போறீங்க? நம்ம மாட்டில் டாக்டர் கலெக்டர் பைலட் அடிச்சு விடுவோம், காசா பணமா யாரு கேட்க போறா சும்மா மாட்டில். ஆனா எனக்கு சின்ன வயசுல இந்த பொய் சொல்றது மேல ஒரு சின்ன பயம் இருக்கு. ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்படி சொன்னீங்கன்னு யாரும் கேட்க போறது இல்ல, கேட்டுருவாங்களோட ஒரு பயம். எங்க அம்மா சொல்றாங்க, டேய் வாத்தியாராக போறேன்னு சும்மாவது சொல்றா அப்படிங்கிறாங்க. நான் பொய்க்கு கூட வாத்தியாராகவேன்னு சொல்லல, ஏன்னா அதே போல சிரமம் எனக்கு அப்பவே தெரியும். ஏன்னா நம்ம அந்த கடைசி பெஞ்சில் உட்காந்து என்ன சேட்டை செய்வோம் நமக்கு தெரியும்ல. சும்மா கூட நான் வாத்தியாராகவேன்னு சொல்லல. அப்புறம் எங்க அப்பாவே ரொம்ப டயர்ட் ஆகி போய் படுத்துட்டாரு. ஆனா எனக்கு இன்னைக்கு நைட்டு தூக்கம் வரல. பரவாயில்ல, வெளிச்சமே போனாலும் சரி மைக்கே போனாலும் சரி நான் பேசாம விட மாட்டேன். அதுக்கு தானே வந்திருக்கோம். வெளிச்சம் மேடையில இல்ல, இங்க இருக்கிற குழந்தைகளுடைய இதயத்தில் இருக்குங்கிறத வந்ததுல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நைட்டு என்னடா ஆகுறதுங்கிற கேள்வி எனக்குள்ள, என்ன ஆகுறது, எதையாவது ஆகணும்ல. அப்ப எனக்கு எங்க தமிழ் வாத்தியார் ஒரு கதை சொன்னார். இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை நான் நினைக்கிறேன். இடையூறுக்கு மன்னிக்கவும் சார், தொடர்ந்து உங்களது பேச்சை தொடரவும். பொதுவா பேசும்போது இந்த மாதிரி யாராவது உற்சாகப்படுத்தாங்கன்னா நல்லா பேசணும்னு தோணும். நீங்க பண்ற பார்க்கும்போது பயமா இருக்கு. நல்லா பேசுறேன்னு சொல்றீங்களா, இல்ல இலை நல்லா பேசாம போனேன் அப்படின்னு சொல்றீங்களா? இங்க விட்டேன் அன்னைக்கு நைட்டு பூரா எனக்கு தூக்கம் இல்லை, என்ன ஆகுறது? இப்போ தமிழாசிரியர் ஒரு கதை சொன்னார், நல்ல ஞாபகம் இருக்கு. இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களும் இந்த கதையை கொஞ்சம் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு குட்டி பையன், ஒரு 4வது 5வது படிக்கிற பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறேன். அப்ப அவங்களுடைய பள்ளி ஆசிரியர், ஐயா அந்த ட்ரோனை மட்டும் அங்கிட்ட எடுத்துட்டு போங்க ஐயா, இந்த பையலுக்கு பிடிச்சி ரெக்கை ஒடிச்சிருவாங்க, அப்புறம் உங்க ப்ராப்பர்ட்டி தான் காணாம போயிடும். அப்ப அவங்களுடைய தமிழாசிரியர் கேட்கிறாரு, வரிசையா கேட்டு வராரு, நீங்க என்ன போறீங்க அப்படின்னா வரிசையா பிள்ளைங்களாம் சொல்றாங்க, மருத்துவராக போறேன், மாவட்ட நிர்வாகியாக போறேன், ஆட்சியராக போறேன், வரிசையா சொல்றாங்க. ஒரு பையன் மட்டும் என்ன சொல்றேன், நான் குதிரை வண்டி ஓட்ட போறேன் அப்படின்னு. குதிரை வண்டி ஓட்ட கைதை டிரைவர் 2 பேர், அவங்க அந்த குதிரை வண்டி டீம், அவங்க அது அந்த மாதிரி 2 சுட்டி பையலுக்கு குதிரை வண்டி ஓட்ட போறேன். வாத்தியார் அப்படி நங்கு மட்டையில ஓட்டிருக்காரு, தொண்டை தண்ணி வத்த நான் பாடம் நடத்தி குதிரை வண்டி ஓட்டுறா ஓடு வீட்டுக்கு. இவன் அழுதுட்டே போயிருக்கா, வீட்டுக்கு அழுதுட்டே போயிருக்கா. அம்மா விட்டு வாராசா, ஏன் அழுகுற? இல்லம்மா அங்க வாத்தியார் வந்து இன்னைக்கு எல்லாரும் என்ன போறீங்கன்னு கேட்டாரு, நான் குதிரை வண்டி ஓட்ட போறேன் அடிச்சு விட்டாருமா. அப்ப அம்மா இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லா அம்மாக்களும் எல்லா அப்பாக்களும் கேட்க வேண்டிய கேள்வி, நல்லா புரிஞ்சுக்கணும்.
நீ ஏன் அப்படி சொன்னேன்னு அந்த அம்மா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? குதிரை வண்டி ஓட்டுன்னு சொன்னேன், ஏன் சொன்னேன்? அப்போ அந்த குட்டி பையன் சொல்லியிருக்கான், நீ பாருங்கம்மா, நான் டெய்லி அப்போ ரொம்ப வருஷம் முன்னாடி, இது ஒரு நூற்றாண்டுகளுக்கு முந்தைய நிகழ்வு. நான் டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு இப்போ நீங்களா இதில் போறீங்க, ஸ்கூல் வேனில் போறீங்க, சிலர் ஆட்டோவில் போவீங்க, சிலர் அப்பா கூட போவீங்க. அது மாதிரி குதிரை வண்டியில் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிற காலம். அப்போ அந்த குதிரை வண்டி ஓட்டுறவர் ரொம்ப அழகா அந்த குதிரையை ஓட்டுறாரு. அவர் சொல்ற பேச்செல்லாம் அந்த குதிரை கேட்குது. அவர் வேகமா போச்சுனா வேகமா போகுது, மெதுவா போச்சுனா மெதுவா போகுது. அந்த குச்சியை வச்சு அவர் அந்த சக்கரத்தில் வைக்கும்போது கட 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 கடன்னு ஒரு சவுண்ட் வருது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் குதிரை வண்டி ஓட்டணும் தான் போறேன். அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, சரி நீ குதிரை வண்டி ஓட்டனாவே ஆகு, ஆனால் நான் சொல்ற மாதிரியான குதிரை வண்டி ஓட்டணும் சொல்லி வீட்டுக்குள்ள போய் சாமி அறையில இருந்து ஒரு பெரிய படம் எடுத்து வந்திருக்காங்க. அந்த படத்தில் யார் இருக்காருன்னா, மகாபாரத போர்ல கிருஷ்ணர் குதிரை வண்டி ஓட்டுறாரு. இதை காமிச்சு நீ இது மாதிரியான பையனா வரணும்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த பையன் அது மாதிரியே ஆனார். அவர் பேர் தான் சுவாமி விவேகானந்தர். அவர் பேர் தான் சுவாமி விவேகானந்தர். நீங்க என்னவா வேணா ஆகுங்க. நீங்க இது கமலஹாசனுக்கு அவங்க அம்மா சொன்னார். உலக நாயகன் கமலஹாசன் ஒரு 20-21 வயசுல ரொம்ப பயந்து போய் அவங்க அம்மாட்ட சொன்னார், அம்மா எந்த வாய்ப்புமே வர மாட்டேது, நான் சினிமாவில் பெரிய ஆளா வரணும்னு சின்ன வயசுல பள்ளிக்கூடம் கூட போகாம விட்டுட்டேன். ஆனா நீ சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் அம்மா திட்டுவாங்கல்ல, நீலாம் உருப்படியே மாட்டடா, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா, நீலாம் இப்படி சொல்லுவாங்க. தயவுசெய்து அம்மாக்கள் சொல்லாதீங்க, ஆனா சொல்றது அம்மா கூட வளர்க்கணும் வைங்க. நீ அப்படி சொன்ன மாதிரி நான் உருப்படாம போயிடணும்னு பயமா இருக்குமா அப்படின்னு கமலஹாசன் அவங்க அம்மா கிட்ட வருத்தப்பட்டிருக்காரு. அப்ப கமலஹாசனுடைய அம்மா கூப்பிட்டு சொன்னாங்களா, தம்பி பயப்படாத, நீ என்ன வேலைக்கு வேணா போ. என்னது? நீ என்ன வேலைக்கு வேணா போ, நீ கக்கூஸ் கூட கழுவு. என்னது? கக்கூஸ் கூட கழுவு. ஆனா இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கழிப்பறை கழுவுவனாக என் மகன் தான் இருக்க வேண்டும் அந்த அம்மா சொன்னாங்களா. இந்த உலகத்திலே நீ அந்த வேலையில பெஸ்டா யார் தான் இருக்கணும்? நீ தான் இருக்கணும். இப்ப நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த வேலைக்கு போக வேண்டாம். நீங்க இப்ப எப்படியோ அந்த பள்ளிக்கூடத்துல வந்து சேர்ந்துட்டீங்க. நீங்க எல்லாம் சின்ன வயசுல குழந்தையா பிறக்கும் போது 2 வயசுல பேச பழகும் போதே என்னை டாக்டர் E.K. சுரேஷ் சாருடைய ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க சொன்னீங்க இல்ல, அம்மா அப்பா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ராஜா என்ன பண்ணாரா, அந்த நாட்டிலே சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாராம். எப்படி? சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்க நினைச்சாராம். ஒரு பெரிய கொலை வெட்டியிருக்காரு, இங்க இருந்து அந்த செவர் வரைக்கும் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய கொலை வெட்டி அந்த குளத்துல வந்து விஷ பாம்பு முதல்ல விஷ செடி எல்லாம் போட்டிருக்காரு, போட்டு ஒரு அறிவு போட்டிருக்காரு, இந்த குளத்தை யாரு நீந்தி கடக்கிறானோ அவன் தான் மிகச்சிறந்த வீரன், அந்த வீரனுக்கு 100 ஏக்கர் நிலம் தர்றேன், அது இல்லைன்னா 1000 ஆடு தர்றேன், அதுவும் இல்லைன்னா என் பொண்ணையே தரேன். பொண்ணுனா உங்களை மாதிரி அவ்வளவு அழகான பொண்ணு, அழகான பொண்ணு. இப்ப இதை கேட்ட உடனே அந்த நாட்டில் இருக்க இளைஞர்கள் எல்லாம் ஓடி வந்துட்டான். அந்த நாட்டில் இளைஞர் கூட வந்திருக்காங்க, வந்து அப்படியே குளத்தாங்கரையை சுத்தி நின்னா பூரா பயலுக்கும் பீதி. ஏன்னா குளத்துல முதல்ல ஆங்குது, பாம்பு வாங்குது, எல்லாருக்கும் பயம், என்னடா அப்படி குளத்துல பூரா போறது, இந்த பிள்ளைக்கு ஆசைப்பட்டு உள்ள வச்சா செத்து போயிடும் இருக்கு அப்படின்னு ராஜா குறைய வருத்தமாய் போச்சு. மன்னருக்கு என்னடா நம்ம நாட்டில் ஒரு வீரன் கூட இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பையன் சட்டான்னு குதிச்சிருக்கான். குதிச்சு பாம்பெல்லாம் தள்ளி விட்டு முதல்ல எல்லாம் மிதிச்சு செடியை அப்புறம் அத்தெரிஞ்சு வந்துட்டு மேல தூக்கி கொண்டாடிட்டாங்க. ஊரே கொண்டாடுது, இந்த ஆண்டா சிறந்த வீரன் அப்படின்னு டக்குனு இந்த மாதிரி ஒரு மேடையில் ஏத்திட்டாங்க. மேடையில் ஏத்தணும் ராஜா கேட்டிருக்காரு, தம்பி நீ நெஞ்சில பாலை வாத்திட்டப்பா, உனக்கு என்ன வேணும்? 100 ஏக்கர் நிலம் வேணுமா? வேணா ராஜா. 1000 ஆடு வேணுமா? வேணா ராஜா. ஓஹோ என் பொண்ணு வேணுமா? இவன் வேணா ராஜான்னு இருக்கான். அவருக்கு கோவம் வந்துருச்சு, என்ன கிறுக்கு போய் அப்புறம் எதுக்குடா குதிச்சு நீச்சல் அடிச்சு மேலே ஏறி என்ன தாண்டா வேணும், என்ன எவன் தள்ளி விட்டான்னு தெரிஞ்சாகணும் அப்படின்றான். அவனை யாரோ கூட்டத்துக்குள்ள தள்ளி விட்டுருக்காங்க, அவன் பயத்துல நீந்தி மேலே ஏறி வந்திருக்கான். வாழ்க்கையும் இப்படிதான் தங்கங்களா, வாழ்க்கையும் இப்படித்தான். இங்க பாம்பு இருக்கு, முதல்ல இருக்கு, விஷ செடி இருக்கு, மிட்டம் எக்ஸாம் இருக்கு, குவார்டர்லி எக்ஸாம் இருக்கு, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்கு, ஆனுவல் எக்ஸாம் இருக்கு, 10வது ஒரு பப்ளிக் பரீட்சை இருக்கு, 12வது ஒரு பப்ளிக் பரீட்சை இருக்கு. இதை பூரா நம்ம என்ன பண்ணணும்? முதலைய வாயில மிதிச்சு பாம்பு கழுத்தை நெரிச்சு ஏறி வந்தா அந்த உலகம் கொண்டாடும். ஏறி வந்தா 26 வயசுல இவ்வளவு பெருமை மிகுந்த மனிதர்களோட அந்த மேடையில ஏறி நின்று நீங்க எல்லாரும் ஆய்வுன்னு கத்த முன்னாடி நிக்க முடியுதுல்ல, இப்படி நிக்கணும்னா இந்த பாம்பை முதலையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? மிதிச்சே ஆகணும். இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியட். இந்த வயசுல நீங்க என்ன பண்ண தெரியுமா? ஜாலியா இருக்கும். எப்படி இருக்கா? பெற்றோர்கள் எல்லாம் பின்னாடி இருக்கீங்களா? ஒரு முறை கை தூக்குங்க, எனக்கு ஒரு சின்ன உதவி. ரொம்ப குறைவான பெற்றோர், பரவாயில்ல. சரி, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவாலை மட்டும் பேசிட்டு ரொம்ப சீக்கிரமா முடிச்சு அடுத்தடுத்து நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. குழந்தைங்க கையில செல்போனை கொடுக்கணுமா கூடாதா? கொடுக்க கூடாது, குழந்தைகளே சொல்லுது பாரு, அது ஆச்சரியமா இருக்கு. சரி இப்ப கேப்பா, நீங்க சொல்லுங்க பசங்கள்லாம், உங்களுக்கு செல்போன் வேண்டுமா வேணாமா? நீங்களா நல்ல பிள்ளைங்க நினைச்சா இவ்வளவு போய் சொல்றீங்க. நான் சொல்றேன், குழந்தைங்க கையில செல்போன் கொடுங்க. எப்படி உண்மையை கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? எல்லாரும் குழந்தைங்க கையில செல்போன் கொடுங்க, எல்லாரும் கொடுங்க. ஆனா கூட சேர்ந்து ஒண்ணு செய்யுங்க, அவங்க என்ன பாக்குறாங்கிறத பெற்றோர் கூட உட்கார்ந்து பாருங்க. இந்த கடமை எல்லா பெற்றோருக்கும் இருக்கு. இல்ல நம்ம ரொம்ப பிராக்டிகலா யோசிக்க வேண்டியிருக்கு, ரொம்ப யதார்த்தத்தை யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு குழந்தை கையில இருந்து செல்ல பறிச்சுட்டு வேற என்ன கொடுப்பீங்க? எதை கொடுப்பீங்க? புத்தகத்தை கொடுத்தா வாசிக்கிற மனநிலையில் இருக்காங்களா? புத்தகத்தில் எதை வாசிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை செல்போன்ல உங்களுக்கு காட்டுங்க. நான் அப்படிதான் வளர்ந்தேன். எங்க வீட்டில் தொலைக்காட்சி இருந்துச்சு. எங்க வீட்டில் தொலைக்காட்சியில எந்த நெடுந்தொடர் ஓடுனது கிடையாது, எந்த படமும் ஓடுனது கிடையாது. ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா பேசினதும், சுகீசிவம் ஐயா பேசினதும், சாலமன் பாப்பையா ஐயா பேசினதும் எங்க வீட்டு தொலைக்காட்சி பெட்டியில ஓடிச்சு. அவங்க பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் வாசிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு முன்னாடி நிற்கிறேன். இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் உங்க குழந்தைகளுக்குள்ள என்ன தயவு செஞ்சு குழந்தைகளை தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது பெர்னாட் ஷா சொல்லுவார்,
பேரறிஞர், உலகம் முழுவதும் பேரறிஞர்னு ஒத்துக்கிட்டவர் பெர்னாட் ஷா. ரொம்ப சேட்டை பிடிச்ச ஆளு. அவர் இந்த மாதிரி கூட்டங்களுக்குலாம் கூடுவாங்களாம் பேசுறதுக்கு. அவர் வந்து கேட்பாராம், நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்குலாம் தெரியுமா அப்படி கேட்பாராம். எல்லாரும் தெரியாது அப்படிமாங்களாம். நான் என்ன பேச போறேன்னு தெரியல, அப்புறம் இங்க வந்தீங்க, நான் கிளம்பி போய் வரேன் கொச்சிட்டு. அப்புறம் அடுத்த வாட்டி வாங்க இப்ப பேசுங்க, நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாராம். எல்லாம் அந்த வாட்டி ரொம்ப விவரமா தெரியும் அப்படிங்க. அது உங்களுக்கு தெரியுமா, அப்புறம் நான் இதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு கிளம்பி வரான். மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க, நான் என்ன பேச போறேன் உங்களுக்கு தெரியுமா. ரொம்ப வித்தியாசமா ஆடியன்ஸ் ரொம்ப பிரில்லியண்டா, இங்கிட்டு இருக்க ஊரா தெரியும், இங்கிட்டு இருக்கவங்களா தெரியாது, தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுங்க, போயிட்டு வரேன் நன்றி கிளம்பிட்டாராம். அப்படி சேட்டை பிடிச்சால் பெர்னாட் ஷா. பெர்னாட் ஷா கேட்டிருக்காங்க, உலகம் முழுவதும் உங்களை பேரறிஞர்னு சொல்லுது பெர்னாட் ஷா, நாங்க எல்லாரும் உங்களை மதிக்கிறோம், நீங்க யாரை மதிக்கிறீங்கன்னு பெர்னாட் ஷா கேட்டிருக்காங்க. எப்படி நாங்க உங்களை மதிக்கிறோம், நீங்க யாரை மதிக்கிறீங்க. அப்ப பெர்னாட் ஷா சொன்னாரா, நான் என்னுடைய டெய்லரை தான் மதிக்கிறேன். எப்படி டெய்லர் என்ன அக்கருக்கு தரமா பேசிக்கிட்டீங்க, யாராவது பேர் அறிஞர் சொல்லலாம், எழுத்தாளரை சொல்லலாம், உலக தலைவர்களை சொல்லலாம், டெய்லரை மதிக்கிறேன் ஏன் சொல்றீங்க. இது எல்லா பெற்றோருக்கும் ஆசிரியருக்குமான வேண்டுகோள். ஏன்னா அவன் தான் ஒவ்வொரு முறையும் என்னை புதுசா அளவு எடுக்கிறேன் அப்படின்னாராம். ஒருபோது என் டெய்லரே இதுதான் இவன் அளவு என்ன ஃபிக்ஸ் பண்றதே கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சட்டை தைக்கும் போது என்ன பண்றேன், புதுசா அளவு எடுக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் குழந்தைகள் இருக்கும் திறனை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, பேச்சு போட்டினோட பேச்சு போட்டியா, அந்த 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற முகேஷை கூப்பிடுங்க, அவன் தான் பேசுவான். அது இல்ல, ஒருத்தர் நல்லா படிக்கிறவனா கடைசி வரைக்கும் அவன் நல்லா படிக்கிறான்னு சொல்லி நல்லா படிக்க வச்சிருவோம். ஒருத்தர் நல்லா படிக்கிறவனா கடைசி வரைக்கும் அவனுக்கு படிப்பு வராதுங்க, நம்மளா சொல்லிடுறது, அவனுக்கு படிப்பு வராதுங்க. அவன் அப்படியே ரொம்ப புண்ணியமா போச்சுங்க, நன்றி, நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படி அவனு ஜாலியா இருக்கும். ஒரு கதை ஒண்ணு நான் பொதுவாக பள்ளிக்கூடங்கள் போகும்போது சொல்ல தவறதே கிடையாது. இந்த கதை இது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான கதை. இது சொல்ல தொடங்கும் போது கொஞ்சம் நெருடலா இருக்கலாம் உங்களுக்குலாம், ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய கதை. ஒரு குட்டி பையனை அம்மா போட்டு அடி அடி அடிச்சிருக்காங்க. குட்டி பையன் அப்பா வந்து ஏன் பிள்ளைய போட்டு அடிக்கிற அப்படின்னு அவன் என்ன கேட்டாங்கிறத அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்பாவும் போட்டு அடி வெளு 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 வெளுத்துட்டாரு. கரண்ட் போனாலும் விடல, அடிச்சிருக்காரு அப்பா. நேரா ஸ்கூலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு சோதனைகள் நடுவுலையும் பேசிட்டே அவன் வேற வழி கிடையாது. அந்த பையனை ஸ்கூலுக்கு கூட்டி வந்தாங்க. ஸ்கூலுக்கு கூட்டி வந்தோடனே கரண்ட் வந்துருச்சு. இப்ப பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, அந்த கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன சொல்லி கொடுத்தீங்க என் பையனுக்குன்னு கேட்கறாங்க. என்ன சொல்லி கொடுத்தோம், என் பையன் என்ன கேட்டான் தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. என்ன கேட்டான், மறுபடியும் சொல்றேன், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ரொம்ப கவனமா இதை கவனிங்க. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, என் பையன் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், செக்ஸ்னா என்னன்னு கேட்கறேன் அப்படின்னு இருக்காங்க. பயங்கர கோவம் வந்துருச்சு டீச்சருக்கு. போட்டு அடி அடி அடிச்சிருக்காங்க. அவங்களும் மாத்தி மாத்தி பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சண்டை போடுறாங்க. உங்க பையன் ஸ்கூல்ல வந்து கூட இருக்க பையன் கெடுக்குறாங்க, அவங்க வீட்டில் நல்லா தேர்ந்தா பள்ளிக்கூடத்துல தான் ஏதோ நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. அடிச்சு இவன் போய் வடிவேல் மாதிரி ரத்த காயத்தோட கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்கான். கூட இருக்க பையன் கேட்டிருக்கான், ஏன் மாப்பிள்ள செக்ஸ்னா என்னடான்னு கேட்டிருக்கான். அப்ப அவன் சொன்னா, தெரியலடா, ஐடி கார்டுல கடைசியில போட்டுருந்துச்சு, அது என்னன்னு கேட்க போனதா அடி அடி அடிச்சிருக்காங்க எல்லாம் அப்படின்றாங்க. பாலினம் என்னன்னு கேட்டிருக்கு, அதை ஆண் பெண்ணுன்னு சொல்லி கொடுக்குற விட்டுட்டு குழந்தைகளை ஜட்ஜ் பண்ற மனோநிலை இருக்குல்ல, இதுல இருந்து பெற்றோர்கள் தயவு செஞ்சு வெளியே வந்தே ஆகணும். பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பீரியட் லைஃபை என்ஜாய் பண்றதுக்கான பீரியட். இது என்னது, லைஃபை என்ஜாய் பண்றதுக்கான பீரியட். லைஃப் எப்போ ஜாய்ஃபுல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா, நீங்க வெற்றி பெறும்போது மகிழ்ச்சியா இருக்கும். இவ்வளவு பேர் சேர்ந்து நித்யஸ்ரீங்கிற உங்க ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுக்கு தானே கைதட்டுறீங்க. எல்லாரும் சேர்ந்து நித்யஸ்ரீங்கிற ஒரு பொண்ணுக்கு தானே கைதட்டுறோம். இங்க இருந்து விளையாட்டுத் துறையில சாதிச்சு யார் ஒருத்தர் மாநில அளவுல நேஷனல் லெவல்ல ஜெயிக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் கைதட்டி பாராட்டுவாங்க. இங்க இருந்து கலைத்துறையில யார் பேச்சு போட்டியில பெரிய அளவுல முன்னேறி போறீங்களோ அவங்களுக்கு எல்லாரும் கைதட்டி பாராட்டுவாங்க. நீங்க படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கணுமானா இல்ல, உங்களுக்கு பாட தெரிஞ்சா பாடுங்க, ஆட தெரிஞ்சா ஆடுங்க, ஓட தெரிஞ்சா கிரவுண்ட்ல தினந்தோறும் ஓடுங்க. ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை தீவிரமா செய்யும். அதை எப்படி செய்யணும், தீவிரமா செய்யணும். விருதுகளை பெறுவோர்கள்லாம் சென்னை, கோயம்புத்தூர் மாதிரியான பெருநகரங்கள் இருந்தா வரணும்னு இல்ல, விருதாச்சலத்துல இருந்து வரலாம். விருதாச்சலத்துல இருந்து வந்து உலகை ஆளுகிற வெற்றியாளர்களா உருவாகலாம். பெரிய பெரிய சாதனையாளர்கள் கிராமப்புறத்துல தான் வந்திருக்காங்க. பெரிய பெரிய சாதனையாளர்கள் கிராமப்புறத்துல தான் வந்திருக்காங்க. அப்படியாக உங்களை உருவாக்குற ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உங்களுக்கு கிடைச்சதுனால தான் இன்னைக்கு இந்த விழாவில் நீங்க இருக்கீங்க. ஒரு சின்ன ஊர்ல ஒரு கிராமத்தில் நடக்கிற விழாவுக்கு விஜய் தொலைக்காட்சியில இருந்து பிரபலங்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து இவ்வளவு பிரம்மாண்ட மேடை போட்டு வண்ண வண்ண விளக்குகள் அமைச்சு எதுக்கு உங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படியாவது நம்ம பிள்ளைங்க நாளைக்கு இந்த மேடைகளில் ஏறி பெரிய சாதனை படைச்சிடாதுங்களாங்கிற பெரிய ஏக்கம் தான். உங்க எல்லாருக்கும் பெரிய பொறுப்பு இருக்கு. தினந்தோறும் உங்க மொபைல் போனை எடுங்க, அதுல நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தயாராகுங்க. சைபர் கிரைம்னு ஒன்று பெருசா நடக்குதுன்னு சார் சொல்றாரு, அதை பத்தி தேடுங்க. சைபர் கிரைம்ல மாட்டிக்கிறவங்களை காப்பாத்துறதுக்கான ஹேக்கிங்னா என்னங்கிறத கத்துக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு எதையுமே கத்துக்கிறது கடினம் இல்ல, உங்க கையில உலகமே வந்துருச்சுல. ஆனா நம்ம உட்காந்து இந்த ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அம்மாட்ட கேட்டியா, அப்பாட்ட பாத்தியா, இன்னும் இந்த பாட்டை தான் கேட்டுட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியை போட்டு சோறு ஊட்டிட்டு இருக்கோம். ஆனா சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில என்ன செஞ்சாங்கிறத தேட ஆரம்பிங்க. பிரக்யானந்தா எப்படி உலகம் திரும்பி பார்க்கிற ஒரு இந்திய இளைஞனாக மாறி இருக்கிறாருங்கிறத யோசிங்க. கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்கள் ஜெயிச்சா அவங்களை கொண்டாடுறதுக்கு ஒரு வீடு 2 வீடு இல்ல, ஒரு முழு மாவட்டமும் காத்திருக்கு. உங்கள் வெற்றியை எதிர்நோக்கி இங்க பல கண்கள் காத்திருக்கு. நிறைவா ஒரே ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பு ரொம்ப குறைவு, ஆனா போய் தேடி படிங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரா சங்கர் தயாள் சர்மான்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு பேர் என்ன, சங்கர் தயாள் சர்மா. குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அரசுமுறை பயணமா மஸ்கட்டுக்கு போறாரு சங்கர் தயாள் சர்மா. இது சுகீஸ்வமையா சொன்ன கதை. அப்ப மஸ்கட் போகும்போது மஸ்கட்டுடைய மன்னர் வந்து சங்கர் தயாள் சர்மாவை எப்படி வரவேற்கிறார்னா, விமான படிகளில் மேலே ஏறி கையை பிடிச்சு கூட்டு வரார். ஏன்னா சங்கர் தயாள் சர்மா ஒரு கால் தாங்கி தாங்கி நடப்பார்.
வந்த உடனே டிரைவரை தள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஸ்கட் நாட்டு மன்னரே வண்டி ஓட்டுறாரு. அப்ப பத்திரிகையாளர்கள் நிறுத்திட்டாங்க. நிறுத்தி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்தப்ப கை கொடுத்து பூங்கத்து கொடுத்து வரவேத்தீங்க. லண்டன்ல இருந்து மகாராணி வந்தப்ப சாதாரணமா வரவேத்தீங்க. மற்ற அரபு நாடுகளுடைய அரசர்கள் வரும்போதெல்லாம் இந்த அளவுக்கு பில்டப் இல்ல. ஒரு சாதாரண இந்திய குடியரசுத் தலைவருக்கு எதுக்கு அவ்வளவு பில்டப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப மஸ்கட் மன்னர் சொன்னாரா, அவர் இந்திய குடியரசுத் தலைவர் என்பதால் இவ்வளவு மரியாதை கிடையாது. நான் ஹைதராபாத்ல படிக்கும்போது அவருக்கு பேராசிரியரா இருந்தார், அதனால அவருக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னா. அப்படி இங்க இருக்கிற ஒவ்வொரு பேராசிரியரும் அவர்கள் பிள்ளைகளை விட அதிக நேரம் உங்களோட செலவிடுறாங்க. அவங்க சொல்றதை கேளுங்க. ஒரு நாள் நிச்சயமா நீங்கள் மஸ்கட் மன்னர் ஆவீங்களான்னு தெரியாது, ஆனா இந்த மாநிலத்தின் மிகச்சிறந்த மனிதர்களாக மாறுவீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போது சங்கர் தயாள் சர்மா போல உங்கள் ஆசிரியர்கள் உங்களால் கௌரவிக்கப்படவும், இங்க இருக்கிற பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒன்றிணைஞ்சு இந்த பிள்ளைகளுடைய திறனை கண்டுபிடிங்க. இங்க இருக்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு திறமை இருக்கு. நான் அதை ஒருபோது நம்ப மாட்டேன். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் எல்லா திறனும் இருக்கு. அதை எதை பயிற்சி அளிக்கிறீங்களோ அதுல உங்க மேல வராங்க. ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த குழந்தைகளுடைய பெற்றோர் தான். ஒவ்வொரு பெற்றோரும் இந்த குழந்தைகளுக்கான ஆசிரியர்கள் தான். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் ஆற்றல் மிகுந்தவர்களா இருக்காங்க. நம்ம எல்லாரை விட 10 மடங்கு பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. அவங்க ஆற்றலை சரியான வழியில நீங்க எடுத்துட்டு போலேனா வழி தவறவும் வாய்ப்பு இருக்கு. உங்க விழிகளை அந்த குழந்தைகள் மேல எப்போது வச்சிருங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் கவனம் செலுத்துங்க. காவல்துறை அதிகாரி கண்டிக்கிற இடத்துல இல்லாம காவல்துறை அதிகாரியா மாறி அவங்க மத்தவங்களை வழிநடத்தி கொண்டு போற இடத்துக்கு உங்க பிள்ளைகளை நீங்க மாத்துவீங்க. Thank you. Next, I would like to invite the CSM staffs. Department of Tamil. So next going to the 100% results of staff list in CSM College. Department of Tamil, G. Kalicharian, Mrs. S. Kavita, Mrs. Selvarani, Mr. T. Gnanapragasham. Next Department of English, Ms. J. Jaipriya, Dr. Ramesh Kumar, Mrs. R. Nisha, Ms. K. Vijayalakshmi, Ms. S. Akshaya. Next Department of BCom General, Mrs. K. J. Janagi. Next Department of BCom CA, Mr. D. Jesudas, Mrs. J. Prema, Mrs. C. Ranjitam. Department of BCom General, Mrs. K. J. Janagi. Department of Mathematics, Mrs. R. Rajalakshmi, Ms. K. Vinodini. Department of Physics, Ms. M. Malani, Mr. P. Rajkamal. Department of Chemistry, Mr. R. Gajendran, Ms. G. Vigneshwari. Next Department of BCA, Mrs. D. Satya, Ms. M. Suganti, Ms. R. Soumya. Next Department of Computer Science, Mrs. F. Jelina Mary, Ms. S. Ninisha. Next 100% result goes to B8 staffs, Mr. V. Selvarasu, Mrs. N. Dhanlakshmi, Mrs. Ilavarasi and Mrs. Varalakshmi.
Next, Department of Nursing, Mrs. J. Jennifer, Mrs. S. Nanasundari, Mr. Ramadas. Department of Tamil, first Vinod, class first Haj Manoj, Yogeshwari E. Ilekya, and Department of English, B. Swati, class first Suprada. Next, I am inviting our nursing students to receive the certificates. జింగిణమణి సిరిచి పుట్టాను జలాని వెంగళకిన్ని పోల మిన్నో మదిరమేని జింగిణమణి కిట్టా జింగిణమణి సిరిచి పుట్టాను జలాని వెంగళకిన్ని పోల మిన్నో మదిరమేని நீரக்கத்துக்கு பக்கத்துல போகாதவ ஒரு நூலு எல்லா சில கட்ட ஆடாதவ அட நீ வந்தாய வந்ததாலே அமாங்கோ 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 தேங்க்யூ. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ அழகாக எனக்கு ஆடி கொடுத்ததுக்காகவே வந்து ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் தனியாக கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ பூஜா, தேங்க்யூ முத்துக்குமரன். திறந்த ஒரு டான்ஸராக இன்னைக்கு ஆயிருக்காரு.